ஹாய் செல்லக்குட்டிங்களா. இன்னைக்கு நாம திருக்குறள்ல 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல்ல முதல் பாடலை பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? சிறப்பு ஏனும் செல்வமும் ஏனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. ஒரு மனுஷன் உயிரோட வாழும்போது அவனுக்கு எல்லா சிறப்புகளையும் கொடுக்கக்கூடியது அறம். அறம்னா தர்ம நெறி. அதைவிட சிறந்த செல்வம் வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பு ஏனும் அப்படின்னா புகழ் கொடுக்கும். இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஒருத்தரை பாராட்டணும்னா அவங்க நல்லவங்களாவே இருக்கணும் இல்லையா? அப்போ நல்லவங்களை கண்டிப்பா எல்லாரும் பாராட்டுவாங்க. புகழ கொடுக்குது. அப்புறமா செல்வங்களை கொடுக்கும். இவங்களை நம்பி நாம எதுவும் செய்யலாம், இவங்களுக்காக நாம எதுவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாரும் அவங்க கிட்ட சேருவாங்க இல்லையா? மனசு நிம்மதி எல்லாமே செல்வம் தான். மக்கள், வீடு, ஆடு, மாடு அந்த மாதிரி 16 செல்வங்கள். அந்த 16 செல்வங்களும் அவங்களுக்கு வரும். எப்போ நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். இவங்க நல்லவங்க அப்படின்னும் போது. அதனால சிறப்பையும் கொடுக்கும், செல்வத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எது அப்படின்னா அது தர்மநெறி. அதைவிட சிறந்த ஒரு செல்வம் வேற எதுவும் இல்லை. இதை ஒன்றை பிடிச்சிக்கிட்டா போதும், மற்ற எல்லாத்தையும் நாம வாங்கிடலாம். நம்மளுக்கு தானா கிடைச்சிரும். இப்பவே இல்லைன்னாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நாம நல்லவங்களா கொஞ்சம் வருஷங்கள் வாழ்ந்துகிட்டே இருந்தா அதனுடைய பலன் நிச்சயமா சேர்ந்து ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு யார் சொல்றது? திருவள்ளுவர் தான் சொல்றாரு. அப்ப நாம எப்படி வாழணும்? தர்ம நெறிப்படி வாழணும். ஓகேவா? ஓகே.